நவம்பர், டிசம்பர் வந்தாலே இந்த பசங்க ஃப்ரீயா சளியோ, இருமலையோ எடுத்துட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து குடுத்துடுறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புற அம்மாக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமா மல்லி வறுத்துட்டு நீங்க அத பொடி பண்ணிக்கலாம். மட்டன் கொஞ்சமா இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் எலும்போட எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூளு அதையும் போட்டு 2 விசில் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச அந்த மசாலாவோட கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. புளி நான் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். அப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம் அவ்வளோதான். இத எடுத்துக்க வேண்டியதுதான். மட்டனும் விசில் இறங்கிருச்சு. இன்னொரு கடாயில கொஞ்சமா தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த இதுவும் சேர்த்துட்டு, நம்மளோட இந்த மட்டன் சூப்பையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டா கொத்தமல்லி போட்டு லைட்டா இந்த மாரி கொதிக்க விட்டா போதும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல சூடான சாப்பாட்டில இத கொஞ்சம் நல்லா வடிகட்டி நீங்க குடுங்க. ஸோ சுஹேலுக்குலாம் அப்படியே போட்டா அவன் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாரி நான் நல்லா வடிகட்டிட்டு, அத அப்படியே நான் போட்டுருவேன் சூடான சாப்பாட்டில. ஸோ நீங்க ஹாட் பேக்ல வச்சு குடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்க ஆம்லேட்டோ இல்லைன்னா பாயில்டு எக்கோ வச்சு குடுங்க. பேலன்ஸ் மட்ல நீங்க மட்டன் கிரேவி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு குடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பை பை.